முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னா கணிதம். இந்த கணிதத்தில் நாம் ஏற்கனவே கூட்டுத்தொடர் பார்த்துருப்போம் பகுதி 1. ஸோ இந்த பகுதி 2 அப்படின்னா பெருக்கு தொடர் பார்க்க போகிறோம். இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மாடலாக போவோம். சரிங்களா, வாங்க பேசிக் பார்க்கலாம். ஸோ ஒரு பெருக்கு தொடரை இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அண்ட் ஸோ ஆன் ஏஆர் பவர் n-1. சரிங்களா, இப்போ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னாக்கல, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கூட்டுத்தொடர் எடுத்துக்கிறேன். 4 8 16 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். 2 4 8 16 அப்படின்னு எழுது. இது ஒரு பெருக்கு தொடர் அப்படின்னா, ஸோ 2ஆல் பெருக்கியிருக்கோம், இங்கே 2ஆல் பெருக்கியிருக்கோம், இங்கே 2ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ அப்படின்னா கண்டிப்பாக இது என்னது, பெருக்கு தொடர். அப்படின்னா என்னது, பெருக்கு தொடர். ஒரு பெருக்கு தொடராக இருக்கிறதுக்கான நிபந்தனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம முன்னாடி கூட்டுத்தொடருக்கு பார்த்தோம் இல்லையா, b = a + c / 2 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல் இதுக்கும் நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனை கண்டிஷன், இதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா b² = ac. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட நிபந்தனை என்னது, b² = ac. சரிங்களா, சரி, இதில் என்னெல்லாம் தெரியணும். ஏன்னா முதல் உறுப்பு, ஏன்னா என்னது முதல் உறுப்பு. அடுத்து இங்கே முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே காமன் ரேஷியோ, பொது விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். பொது விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொது விகிதம் காரணம்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம். எப்போ பாருங்க, செகண்ட் டேர்ம் என்னது 4, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2. 4/2 அதோட வேல்யூ என்னது 2. எல்லா இடங்கள்லையும் பொது விகிதம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னது, பெருக்கு தொடர். அல்லது நிபந்தனையை பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னாலும் அதுக்கு பேர் என்னது, பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ பொது வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியணும். அடுத்து என்னது, அதோடைய நிபந்தனை தெரியணும். அடுத்து உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா என்னன்னு தெரியணும். Tn = AR n-1. Tn என்னது, AR n-1. ஸோ இதில் பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா இருக்கா அப்படின்னா நம்மக்கிட்ட 4 வகையான இருக்குது. இப்போ கூட்டுத்தொடருக்கு எப்படி நம்ம 2ன்னு பார்த்தோமோ அதே போல் இதுக்கு எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னாக்கல, ஸோ இதை எதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா 6 வச்சு தான் ஃபைன் பண்ணுறோம். 6ஓட வேல்யூ 1 இருந்தது அப்படின்னாக்கல அதோட கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா NA. சம் ஆஃப் n = என்னது, NA. எஸ் ஃபார் அப்படின்னா சம்மு, அதாவது கூடுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ 2 அப்படின்னா, ஸோ 6ஓட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா Sn = A × r⁻n-1 / r-1. சரிங்களா, அதே 6ஓட வேல்யூ 1 விட குறைவாக இருந்துச்சு, சரி 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 முன்னாடி வரும், அவ்வளோதான் வித்தியாசம். சார் இந்த 2 ஃபார்முலாவில் நான் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது. இருந்தாலும் ஒரு வேளை கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட்னா ஃபார்முலா எப்படி இருக்கணும்னு கேட்பாங்க. ஒரு சில நேரங்களில் வெறும் ஃபார்முலாவே கேட்பாங்க. தயவுசெய்து படிச்சுக்கிறது சிறப்பு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ முடிவெளி தொடராக இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ முடிவெளி தொடராக இருந்தால் அப்படின்னா a/1-r, a/1-r. இது தொடர்பாக கணக்குகள் எல்லாமே நம்ம என்னது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, வாங்க இன்னும் சில பேசிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம போயிடுவோம். சரிங்களா, இதில் இன்னும் பேசிக் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் 4 உறுப்புகள். இப்போ கூட்டுத்தொடரில் எப்படி பார்த்தோமோ அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அதே போல் பெருக்கு தொடரில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இதோட அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எப்படி இருக்குன்னா A, AR, A/R. ஸோ ஃபஸ்ட்டு A/R, AR. சரிங்களா, இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்குன்னா 6ஆக இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி இருக்கும், 6ஆக இருக்கும். ஒரு சிங்கிள் ஆர் மட்டும் தான் இருக்கும். அடுத்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா A/R3, A/R, AR, AR3. இங்கே பொது வித்தியாசம் r² இருக்கும். இங்கே பொது வித்தியாசம் என்னவா இருக்கும், r² இருக்கும். சரிங்களா, ஸோ இது இல்லாமல் ஒரு சின்ன தியரி ஒன்று படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக ஒரு என்னது பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கா அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா என்னது, கண்டிஷன் என்னது, b² = AC. அப்படி இல்லை அப்படின்னா என்ன, வேறு என்ன நமக்கு தெரியணும், சரியா, ரேஷியோ சமமாக இருந்தாலும் அது என்னதான், பெருக்குத்தொடர் வரிசை தான். சரிங்களா, இப்போ இந்த ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் எல்லா உறுப்புகளையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் நான் கூட்டுறேன். சரியா, அப்போ 3 5 9 17 33. ஸோ நான் 1 கூட்டினேன். இப்போ இது பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா என்னது, கிடையாது. சரிங்களா, அடுத்து
1 நான் கழிக்கிறதா வச்சுக்கிறேன். அப்போ 1 3 நான் இங்கிருந்து கழிக்கிறேன். ஏன் இங்கிருந்து கழிக்கிறேன்னா இது என்ன கிடையாது, ஏற்கனவே பெருக்குத்தொடர் வரிசை கிடையாது, அதனால் இதிலிருந்து நான் கழிக்கிறேன். ஸோ 7 15 31. இப்போ இது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னா இது கிடையாது. ஸோ அப்போது இதிலிருந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் எல்லா உறுப்புகளையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் கூட்டும் போதோ அல்லது கழிக்கும் போதோ அது பெருக்குத்தொடர் வரிசையாக அமையவே அமையாது. சரிங்களா? கூட்டினாவோ கழிச்சாவோ என்ன அமையாது, பெருக்குத்தொடர் வரிசையாக அமையாது. அப்போ வேறு எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு அப்படின்னா இப்போது இதே என்ன நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதா வச்சுக்கிறேன். எங்கள் பெருக்குத்தொடர் வரிசையை நான் எதால் மல்டிபிள் பண்ணுறேன், 2ஆல். அப்படின்னா 4 8 16 32 64. இப்போ இது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக அது என்னதான் பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ அடுத்து 2ஆல் வகுக்கிறதா வச்சுக்கிறேன். 2ஆல் வகுக்க அப்படின்னா 2 4 8 16 32. இப்போ இது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக அது என்னது பெருக்குத்தொடர் வரிசை. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பெருக்கி இருக்கணும் அல்லது வகுத்து இருக்கணும், வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, கூட்டியோ அல்லது கழிச்சோ இருக்க முடியாது. சரிங்களா? இப்போ தியரி கொஸ்டினாக கேட்பாங்க என்ன அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் எல்லா உறுப்புகளையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது என்னவா இருக்கும், பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கும். ஆனால் கூட்டும் போதோ கழிக்கும் போது என்னவா இருக்காது, பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த தியரி கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை தவிர வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வேறு என்ன கேட்கலாம், ஒரு எண் கொடுக்கலாம். இப்போ அப்படின்னா உதாரணத்துக்கு 7 7 7 7 7. சரிங்களா? இப்போது இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்பாங்க. இது பெருக்கு தொடரா கூட்டு தொடரா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது என்ன தொடர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெருக்கு தொடரா கூட்டு தொடரா? ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம் கூட்டுத்தொடர், ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம் என்னது பெருக்கு தொடர் அப்படின்னா. ஸோ இது என்ன தொடர் அப்படின்னா இதுக்கு பேர் மாறிலி தொடர் அப்படின்னு பேர். என்ன தொடர்? மாறிலி தொடர், கான்ஸ்டன்ட் சீரீஸ் அப்படின்னு பேர். சரியா? மாறிலி தொடர். மாறிலி தொடர் அப்படின்னா இருந்தால் ஒரு மாறிலி தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபியாகவும் இருக்கலாம் ஜிபியாகவும் இருக்கலாம். ஒரு மாறிலி தொடர் எப்போதும் என்னவா இருக்கும், பெருக்கு தொடராகவும் கூட்டு தொடராகவும் 2 தொடராகவுமே இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு தொடர் வந்து பெருக்கு தொடராகவும் கூட்டு தொடராகவும் இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லணும், மாறிலி தொடர் அப்படின்னு சொல்லணும். அல்லது ஒரு மாறிலி தொடர் என்ன தொடராக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. கூட்டு தொடராகவும் இருக்கும் பெருக்கு தொடராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம தியரி கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்து கணக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம மாடல் நம்பர் 1 பெருக்கு தொடர் வரிசையை காணுதல். பெருக்கு தொடரை காணுதல். இது பெருக்கு தொடரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு கொடுக்கப்பட்டது 1/2 1 2 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பெருக்கு தொடரா அப்படின்னு யார் கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க, அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அப்போ எதுக்கு சார் நடத்துறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கண்டிஷன் தெரியணும். கண்டிஷன் என்னது, b² = என்னது ஏசி. இது தெரியணுங்க, இதுக்காக தாங்க ஒரு மார்க்கு. சரிங்களா? இதை படிக்கிறது தான் நமக்கு ஒரு மார்க்கு தவிர. சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க, இது தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ b² என்னவா இருக்கணும், ஏசியாக இருக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது 1/2, சியோட வேல்யூ 2. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா இதோட வேல்யூ 1, b² 1னா பியோட வேல்யூ என்னது 1. இப்போ பியோட வேல்யூ 1ங்களாங்க, ஆமாம். ஸோ பியோட வேல்யூ என்னது 1 தான். அப்போ கண்டிப்பாக இது என்னதான் பெருக்கு தொடர் வரிசை தான். சரிங்களா? நம்மளால் இப்படியும் கண்டுபிடிக்க முடியும், அல்லது என்னது ரேஷியோவை பார்த்து நம்மளால் என்னது கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது, b² = ஏசி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த மாடல் போவோம். அடுத்த மாடல் நம்பர் 2 எக்ஸின் மதிப்பை காணுதல். இதே போல் நம்ம கூட்டுத்தொடரில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போது எக்ஸின் மதிப்போட கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்மேட் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கண்டிஷன் தெரியும். b² = என்னது ஏசி அப்படின்னா இதை ஏ, இதை பி, இதை சின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, இது பெருக்குத்தொடர் வரிசை தாங்க. சரியா? அது என்னது பெருக்குத்தொடர் வரிசை தான், நீங்கள் எக்ஸோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ பிக்கு பதிலாக எழுதிக்கலாம் x + 12². அடுத்து ஏக்கு பதிலாக எழுதிக்கலாம் x + 6. அடுத்து சிக்கு பதிலாக எழுதிக்கலாம் x + என்னது 15 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டோமா? இப்போது இது a + b² ஃபார்முலாவில் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். a²
ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி. சரிங்களா? அடுத்து இது மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து என்னது ப்ளஸ் 15x. அடுத்து 6x ப்ளஸ் என்னது 5 6 எவ்வளோ 90. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 இந்த பக்கம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்படின்னா 24x மைனஸ் என்னது 21x. இங்கே 90 மைனஸ் என்னது 144. இதை கழிச்சு அப்படின்னா சரியா 3x ஈக்குவல் டு இதை அடிச்சுனா மைனஸ் 54. சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். ஒரு 3 3 ஒரு 3 8 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது மைனஸ் 18. எக்ஸோட வேல்யூ என்னது மைனஸ் 18. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரொசீஜர். சார் இது என்ன இந்த மாதிரி போட முடியாது, நான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகணும். ஸோ அதான் ரொம்ப எளிமையான முறை ஷார்ட்கட் அப்படின்னாக்கல. ஆப்ஷன் ஏல உங்களுக்கு என்னன்னா 16. சரியா? பியில் மைனஸ் 17, டியில் சியில் 18. சரியா? டியில் மைனஸ் 18 இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து அது பெருக்கு தொடர்பா வருதா அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம மைனஸ் 18 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ 18 அப்படின்னா 18லேருந்து 6 கழிச்சு அப்படின்னா மைனஸ் 12. சரியா? அடுத்து 17 மைனஸ் 18லேருந்து 12 கழிச்சுன்னா மைனஸ் 6. அடுத்து 18லேருந்து அப்படின்னா மைனஸ் 3. இப்போது இது நம்ம என்ன பண்ணோம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ 6 மைனஸ் 12 இப்போ அடித்தோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா மைனஸ் 3/6 அப்படின்னாலும் என்னதான் 1/2. அப்போ கண்டிப்பாக அது என்னதான் பெருக்கு தொடர் வரிசை தான். சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து ஆப்ஷன்லேருந்து போடுங்க. அதுதான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான மெத்தட். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, மேக்ஸில் வேறு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்கேருந்து போயிடுங்க ஆப்ஷன்லேருந்து போயிடுங்க. அந்த ஆப்ஷனை எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று பிஓ அல்லது என்னது சிஓ தான் எடுக்கணும். ஸோ ஏஓ டிஏ எடுத்துடாதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கணக்கு தரேன், அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3, x, 6.75. சரியா? இது பெருக்கு தொடர் வரிசையாக இருக்குது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிட்டு கமெண்டில் தெரிவிங்க. சரிங்களா? ஸோ வாங்க அடுத்த மாடல் பார்க்க. மாடல் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சரியா? இந்த மாடல் நம்பர் 3னா எண்ணாவது உறுப்பு. சரியா? ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருவாங்க. அதில் 10வது உறுப்போ 8வது உறுப்போ அது ஏதோ ஒரு உறுப்பு என்னது பண்ணுவாங்க கேட்பாங்க. சரிங்க? வாங்க அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது tn ஈக்குவல் டு ஏஆர் n-1. tn ஈக்குவல் டு ஏஆர் n-1. இப்போ அதில் என்னன்றது என்னது அப்படின்னு பார்க்குறோம் 7. ஏன்றது என்னது அதான் முதல் உறுப்பு 729. சரியா? ஆறுன்றது என்னது செகண்ட் டேர்ம் டிவைட் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? செகண்ட் டேர்ம் என்னது 243. சார் எனக்கு இதிலிருந்து இது டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் இது எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ தேர்ட் டேர்ம் டிவைட் பை என்னது செகண்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 81 டிவைட் பை என்னது 243. சரிங்களா? இப்போது ஓர் 81 81 3 81. சரியா? அப்போ ஆரோட வேல்யூ என்னது 1/3. சரிங்களா? இப்போ எல்லாமே கிடச்சிச்சு, எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். 729 ஆரோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் 7 - 1. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுவோம். 729 இது அப்படின்னாக்கல 1/1 பவரில் எது இருந்தாலும் இருந்தால் 1 தான். அதனால் நான் சரியா 7 - 1 6. அப்போ 3 அடுக்கு என்னென்னு எழுதலாம் 6 அப்படின்னு எழுதிடலாமா? சரி. இப்போ அப்படின்னா இதை 729 இன்ட்டு 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு சரியா எழுதலாம். இன்னும் ஒரு 3 எழுதலாம். இப்போ எப்படின்னா 3 இங்கே 3 இங்கே 3. சரியா? இப்போ மும்மோ எவ்வளோ 9. மும்மோ என்னது 9. 9 கியூபோட வேல்யூ என்னது 729. அப்படின்னா இந்த 729க்கும் இதுக்கும் என்னது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் 1. அப்போ 7வது உறுப்பு என்னவா இருக்கும் 1. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். சரிங்களா? 7வது உறுப்பு என்னது 1 தான். சரிங்களா? சரி. இப்போது சார் இது எனக்கு ஃபார்முலா மறந்துச்சு, ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அது என்ன அப்படின்னாக்கல இப்போ இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க.
முதல் உறுப்பு என்ன இருக்கும், என்னது 729 அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா, 729 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு கண்டிப்பாக இதில் நம்ம கூட்டுத்தொடருக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோமோ அது போல் உங்களுக்கு என்னவாவது கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா, விகிதம் பொது விகிதமாவது ஆறு கண்டுபிடிக்கதான் சரிணும். சரியா, இப்போது அவங்க 7வது உறுப்பு கேட்டாக்கல அப்படின்னா நீங்கள் ஆறு முறை எழுதிக்கணும். ஸோ சரிங்களா, இன்ட்டில் இப்போ எழுதுவோம். இன்ட் அப்படின்னா 1/3 1/3 1/3 1/3 1/3 1/3. சரிங்களா, சரி. இப்போது ஒருவேளை ஆரோட வேல்யூ 3 இருந்தால் நீங்கள் என்ன எழுதணும், இன்ட்டு 3 3 3 எழுதிருக்கலாம். சரியா, இங்கே 1/3 தவிர 1/3 எழுதுனேன். சரிங்களா, இப்போ இதெல்லாம் அழிப்போம். இது எல்லா இதுவுமே அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைச்சிடும். 7 கேட்டால் எத்தனை முறை எழுதணும், 6 முறை. 5 கேட்டால் 4 முறை. 3 கேட்டால் 2 முறை எழுதணும். சரிங்களா, உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன் பாருங்க. 9,3,1 and so on என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ ரொம்ப எளிமை தான், புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை தான். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். மாடல் நம்பர் 4, உறுப்பினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. இப்போது ஏற்கனவே ஒரு பெருக்கு தொடர் கொடுத்துருவாங்க, அந்த பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அல்லது வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போது 4,8,16 and so on 8192 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்கலாம். அல்லது 4,8,16 and so on என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 8192 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா, ஸோ இந்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது நம்மக்கிட்ட தனியாக எதுவும் ஃபார்முலா கிடையாது. நம்ம ஏற்கனவே nth டேர்ம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலேயே பார்த்துக்கலாம். சரிங்களா, சரி. அப்படின்னா nth டேர்ம் தான் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறது. ஸோ அப்படி எழுதிடலாம், 8192. அடுத்து ஏ தான் முதல் உறுப்பு, அப்போ என்னது 4. ஆரோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், செகண்ட் டேர்ம் டிவைட் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 8/4 அப்போ என்னது 2. ஸோ இதோட வேல்யூ 2. அப்போ n-1, ஏன்னா இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போது இந்த 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 8192 டிவைட் பை என்னது 4 ஈக்குவல் டு 2 எடுக்க என்னது n-1. இப்போ படிச்சுக்கலாம். 4 4 2 8. சரியா, 20 எவ்வளோ 80. அடுத்து நன்னாங்கு 16. அடுத்து மீதி என்ன இருக்குது, 16னா 32 இருக்குது. அப்போது 8 எவ்வளோ 32. அப்படின்னா 2048 ஈக்குவல் டு என்னது 2 அடுக்கு n-1. சரியா, இப்போது இங்கே 2048 இருக்கு இல்லையா, இங்கே என்ன இருக்குது 2 அடுக்காக இருக்குது. அப்போ இந்த 2048 எப்படி எழுதணும், 2 மடங்காக எழுதணும். அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2048 டிவைட் பை என்னது 2 அளவு வகுக்கலாம். 1 2 2 2 2 4 4 2 8. சரிங்களா, இப்போ 1024 என்பது எதோட மடங்கு, 2 அடுக்கு 10 வேல்யூ. ஆமாவா இல்லையா, 2 அடுக்கு 10 மதிப்பு என்னது 1024. இது இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கல ஒரு ஜிபின்றது எத்தனை எம்பி, 1024 MB. இதோடு தாங்க, இது போல் தான் ஜிபி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்படியே கூட போடுங்க. 2 5 1 2. அடுத்து 2 அப்படின்னா 2 5 6. அடுத்து 2 அப்படின்னா 1 2 8. அடுத்து 2 அப்படின்னாக்கல 6 4. அடுத்து 2னா 3 2. அடுத்து 2னா 16. அடுத்து 2 அப்படின்னா 8. அடுத்து 2னா 4. அடுத்து 2னா 2. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 2 அடுக்கு 11 2n-1. இப்போது பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் பவர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ n-1 ஈக்குவல் டு 11 அப்படின்னா n ஈக்குவல் டு என்னது 12. அப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 12 உறுப்புகள் இருக்குது. அந்த 12வது உறுப்பு தான் இது 8192. 8192. சரிங்களா, இது வந்து ப்ரொசீஜர். சரிங்களா, ரொம்ப எளிமையான முறை அப்படின்னாக்கல உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாச்சும் கண்டுபிடிக்க தெரியணும். என்ன கண்டுபிடிக்க தெரியணும், ஆறு ஆச்சு கண்டுபிடிக்கணும். ஆறு வந்து என்னது 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா, சரியா. இப்போ கொடுக்கப்பட்ட கடைசி டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் வகுத்துடணும். கொடுக்கப்பட்ட கடைசி என்ன ஃபஸ்ட் டேர்மால் என்ன பண்ணணும், வகுத்துடணும். வகுத்து அப்படின்னா 2048 கிடைக்கும். இந்த 2048 2 அடுக்காக எழுதிடணும். எழுதிட்டோமா, சரிங்களா. இப்போ இதோட என்ன வருதோ அதோட கண்டிப்பாக ஒன்று கூட்டிடணும். அப்போ எத்தனை 12. எத்தனை உறுப்புகள் 12. ஒருவேளை ஃபார்முலா தெரியல அப்படின்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா இதே ட்ரை பண்ணுங்கள், உடனே செஞ்சிடலாம். ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், அந்த கொஸ்டினை செஞ்சு சொல்லுங்கள். 3,
9,27 அன்சோவான் 2187 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். இப்போ நம்ம அடுத்து மாடல் நம்பர் 5 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மாடல் நம்பர் என்னெல்லாம் பார்த்தோம்? 1ல சரியா பெருக்கு தொடரா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 2ல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். 3ல எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 4ல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரியா? 4 மாடல் பார்த்தோமா? இப்போ இந்த மாடல் என்ன அப்படின்னா, ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768, அதன் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது நம்ம ப்ரொசீஜராகவும் போடலாம், ஷார்ட்கட்லயே சொல்லித்தரேன், உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட 8வது உறுப்புன்னு சொல்றாங்க. அப்ப 8th டேர்ம் சரிங்களா, அது என்னது? 768. 8வது உறுப்பு என்னது? 768. அதோட பொது விகிதம் R வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க? 2 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? R வந்து என்ன சொல்றாங்க? 2 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் R எந்த பக்கம் கூட எழுதிக்கிறேன். R ஓட வேல்யூ என்ன சொல்றாங்க? 2. இப்போ 8th டேர்மை நம்ம எப்படி எழுத முடியும்? 8th டேர்மை எப்படி எழுதலாம்? AR n-1. அதாவது இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? 8வது உறுப்புனா 7 அப்படின்னு எழுதலாமா இல்லையா? சரிங்களா? சரி, இங்க கூட எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. AR n-1 ஈக்குவல் டு 768. இதான் nth டேர்ம். இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? 8 AR சரிங்களா 8 - 1 டிவைட் பை என்னது? 768. சரிங்களா? இப்போ இது என்ன ஆயிடும்? AR 7 ஈக்குவல் டு 768. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னது? சரி, ஆரோட வேல்யூ நமக்கு என்னது தெரியும்? 2 அப்படின்னு தெரியும். ஸோ அந்த 2 மட்டும் அதான் கொண்டு போயிடும். அப்போ ஏன்றது அப்படியே வச்சுக்கலாம். A ஈக்குவல் டு 768 டிவைட் பை 2 எடுக்க என்ன எழுதலாம்? 7 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ A ஈக்குவல் டு 768 டிவைட் பை என்ன எழுதலாம்? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. எத்தனை எழுதியிருக்கோம்? 2 4 6 இன்னும் 1 7. இப்போ அடிச்சுக்கலாம். சரிங்களா? 1 2 2 3 8 2 16 4. மறுபடியும் அடிச்சோம் அப்படின்னாக்கல 1 2 2 4 சரி 9 2 18 2 2 4. அடுத்து அடிச்சோம் அப்படின்னா 9 2 18 6 2 12. மறுபடியும் அடிச்சோம் அப்படின்னாக்கல 4 2 8 8 2 16. மறுபடியும் அடிச்சோம் அப்படின்னாக்கல 2 2 4 4. இதோ அடிச்சோம் அப்படின்னாக்கல ஸோ 12. இதோ அடிச்சோம் அப்படின்னா 6. அப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னது? ஏவோட வேல்யூ என்னது? 6. இப்போ நமக்கு ஏவும் தெரியும், பொது விகிதமும் தெரியும். இப்போ நம்ம எதாவது உறுப்பு வேணாம், 10வது உறுப்பு. அப்போ 10வது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? TN ஈக்குவல் டு AR n-1. ஏவோட வேல்யூ என்னது? 6. ஆரோட வேல்யூ வந்து என்னது? 2. ஸோ 10வது உறுப்பு அப்படின்னா என்னது? 10 மைனஸ் என்னது? 1 அப்படின்னா 6 இன்ட்டு 2 அடுக்கு 9. 2 அடுக்கு 9ஓட வேல்யூ என்னது? 512. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 512. இப்போ இதை பெருக்கிக்கலாம். 6 2 12க்கு 2 மிச்சம் 1. 1 6 6 1 7 5 6 30. அப்போ 3072. இதுதான் அதோட 10வது உறுப்பு. இது ப்ரொசீஜருங்க. சரிங்களா? இது வந்து என்னது? ப்ரொசீஜர். இதுக்கு ரொம்ப எளிமையா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். வாங்க அது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது உறுப்பு. 8வது உறுப்பு சரிங்களா? அவங்களுக்கு எத்தனை உறுப்பு வேணுமா? 10வது உறுப்பு வேணுமா? இடையில எத்தனை உறுப்பு இருக்கு? 9வது உறுப்பு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? 8வது உறுப்பு என்ன சொன்னாங்க? 768. சரிங்களா? அப்போ 9வது உறுப்பு நமக்கு 10வது உறுப்புன்னு தெரியாது. ஆனா நமக்கு ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. என்னது? பொது விகிதம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2. சரிங்களா? 2ன்னு கொடுத்திருந்தா அது என்னதான்? கண்டிப்பா பெருக்கல் தான். அதே 1/2ன்னு கொடுத்திருந்தாங்களா கண்டிப்பா அது என்னது? வகுத்தல் தான். சோ 2ன்னு கொடுத்ததுனால அது என்னதான்? பெருக்கல் தான். இப்ப பெருக்குவோம். 8 2 16. சரிங்களா? மீதி என்னது? 1. 6 2 12. 12 பிளஸ் 1 என்னது? 13. மீதி 1. சரிங்களா? மீதி 1. அடுத்து 7 2 14. அப்போ 15. சோ 1536 9வது உறுப்பு. இது 10வது உறுப்புன்னா இன்னொரு முறை பெருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். சரிங்களா? பெருக்குவோம். 6 2 12க்கு 2 மிச்சம் 1. 3 2 6 7. 5 2 எவ்வளோ? 30. அப்போ 10வது உறுப்பு என்னது? 3072. நம்ம நார்மல் டைப்லயும் போட்டிருந்தோம் 3072. ஷார்ட் வேலையும் போட்டிருக்கோம் என்னது? 3072. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருவேளை சார் இப்போ இங்க 8வது உறுப்பு கொடுத்துட்டு எனக்கு 15வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க உங்களால முடிஞ்சா இதுலயும் செஞ்சுக்கலாம், அல்லது நான் இப்படி கண்டுபிடிச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். சரியா?
ஆனால் ஷார்ட்கட்டில் போகிறது ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். வாங்க அடுத்த மாடல் போகலாம்.